இன்றைய தினம் உழைப்பாளர் தினமாக இருக்குதுங்க. இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லாருமே உழைச்சிட்டு தாங்க இருக்கிறோம். பொதுவாக உழைப்புக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஏன்னா நவகிரகத்தில் கடின உழைப்பாளிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஆனால் தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன். ஒருத்தவங்க எந்த தொழிலில் இருக்காங்க, அந்த தொழிலில் முன்னேறுவாங்களா, அந்த தொழிலில் முதலிடத்துக்கு வருவாங்களா, அந்த தொழில் லாபகரமாக இருக்குமா, அதெல்லாம் காட்டக்கூடியது புதன் தாங்க. கடின உழைப்புக்கு சொந்தக்காரராக சனி பகவான் வராருங்க. கேரள துவியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குதுங்க. அகத்தியர் 400 அப்படின்னு ஒரு செய்யுளுடன் கூடிய ஒரு நூல் இருக்குதுங்க. அதில் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, அவங்க ஜாதகத்திலெல்லாம் சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பாங்க. 9ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்துல சூரியன் புதன் ஒன்று சேர்ந்து அந்த புதாதித்ய யோகம் அமைந்து அதில் சூரியனோ புதனோ ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்க நிச்சயமாக சொந்த தொழில் வச்சு நடத்துவாங்க. பெரிய நிறுவனம் வச்சு நடத்துவாங்க. 1000 பேர் 2000 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. 1,00,000 பேருக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. பிருகத் ஜாதகம் அதுலேயும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11 இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தார்னா அவங்க நேர்மையான உழைப்பாளியாக இருப்பாங்க. எவ்வளவுதான் நம்பி வேணாலும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலாம். அவங்க நேர்மையாக அந்த தொழிலை நடத்துவாங்க. திரும்பி பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட சிறப்பாக அதை ஒப்படைப்பாங்க அப்படின்னு அந்த பிருகத் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி சூரியன் லக்னத்திலேருந்து 3, 6, 10, 11 இந்த இடங்களில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக சொந்த தொழில் உண்டு. ஏன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறதெல்லாம் பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே ராசியே இருக்காது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வலுத்திருந்தால் தான் சொந்தமாக தொழில் தொடங்கி தலைமுறையாக அந்த நிறுவனத்தை, அந்த கம்பெனியை, அந்த ஃபேக்ட்ரியை நல்ல விதத்தில் நடத்த முடியும். அதுதான் பிருகத் ஜாதகம்ங்கிற நூலம் அழகாக சுட்டி காட்டுதுங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் 2, 6, 10 இந்த 3 இடங்கள், இந்த 3 இடங்களுக்குரிய கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க கொடுத்த வேலையை ஒழுங்காக முடிப்பாங்க. ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு மேனேஜராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 2, 6, 10 கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாம் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி அந்த வேலையை எப்படி செய்து முடிப்பாங்க, அதாவது நுணுக்கமாக செய்வாங்களா, அடுத்தவங்களை சிரமப்படுத்தாமல் செய்வாங்களா, காயப்படுத்தாமல் செய்வாங்களா, எல்லாரையும் நல்லா நடத்துவாங்களா அப்படிங்கிறதுக்கு லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இந்த வீடுகளுக்குரிய கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல பதவியை நாம் கொடுத்து வச்சுக்கலாம். அவங்க எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க. எல்லா வேலையுமே சிறப்பாக யாரையும் சிரமப்படுத்தாமல் செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி சிலர்லாம் தொழிற்சங்க தலைவராக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 இந்த இடங்களில் சனி பகவான் உச்சமோ ஆட்சி பெற்று உட்கார்ந்திருந்தால் ஏகப்பட்ட தொழிலாளர்களுடைய தலைவனாக, ஏகோபித்த தலைவனாக, ஏகத் தலைவனாக அவங்க இருப்பாங்க. அதுக்கு சனி பகவான் அந்த வீடுகளில் இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும், பெரிய அளவில் கிடைக்கும். சொந்த தொழில் அப்படின்னா அதான் இரட்டை ராசிகள் இருக்குது. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகள், அதாவது இவங்க இந்த ராசி லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியே 10 வராங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி விருச்சிக லக்னம், சிம்ம லக்னம் இவங்களுக்கெல்லாம் 11 புதன் வரால, அதனால் இவங்களுக்கும் சொந்த தொழில் தொடங்குகிற யோகம் இருக்குது. புதன் லக்னாதிபதியாகவோ 10, 11 இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உழைப்பாளர் தினமாகிய இன்றைய தினத்திலே நாம் உழைத்து கொண்டே இருப்பதற்கு நவகிரகங்களின் நல்லாசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும். உழைப்பால் முடியாதது எதுவும் இல்லை. உழைப்பால் எல்லா வகையிலுமே முன்னேற முடியும். அந்த உழைப்புக்குரிய கிரகமாகிய சனி பகவான், நுணுக்கத்திற்குரிய கிரகமாக புதன் உள்ளிட்ட எல்லா கிரகங்களுடைய நல்லாசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும்.
நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.